இன்றைக்கி நம்ம சேப்பங்கிழங்கு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம சேப்பங்கிழங்கை ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். 5 சேப்பங்கிழங்கை ஒரு ப்ரெஷர் குக்கரில் எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இது கொஞ்சமாக ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம தோலெல்லாம் உரிச்சிடலாம். உரிச்சிட்டு இது உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஷேப்பும் உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரவுண்ட் ஸ்லைசஸ் ஆனாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீளவாக்கலனாலும் கட் பண்ணிக்கலாம். அதை கட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 5 இல்லைனா 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துடலாம். இது ரெண்டும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நெக்ஸ்ட் இதில் 3 பச்சை மிளகாயை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காய பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 20 சின்ன வெங்காயத்தை நம்ம தோலை உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடிச்சிடலாம். தண்ணியெல்லாம் விட வேண்டாம். தண்ணி விடாமல் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதில் உள்ள பச்சை வாசனை போட்டோம் அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ அதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த கலரே வந்து சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி டார்க் கலர் ஆயிரும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட் சேர்த்துடலாம். 3 பெரிய சைஸ் தக்காளி வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். தண்ணியெல்லாம் விட வேண்டாம், அப்படியே அரைச்சாலே போதும். அரைச்சி நம்ம உள்ளே சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிடலாம். தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இப்போ இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தக்காளியில் பச்சை வாசனை போட்டோம். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் நம்ம சின்ன சின்ன ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருந்த அந்த சேப்பங்கிழங்கு சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இதை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஃப்ரை பண்ணி சேர்க்குறப்போ அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இன்னொன்று இதை ஃப்ரை பண்ணி சேர்க்குறப்போ அது வந்து கொதிக்க விடுறப்போ கரைஞ்சி போகாமல் இருக்கும். இதுக்கு வந்து கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது வந்து டக்குன்னு அடி பிடிச்சிரும். இல்லைன்னா நீங்கள் நான்ஸ்டிக் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் ஃப்ரை பண்ணலாம். இப்போ அது ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து இங்கே தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு.
நெக்ஸ்ட் இதில் வத்தல் தூள் சேர்த்துடலாம். மூணு டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விட்டுறலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை கொதிக்க விட்டுறலாம். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 துண்டு தேங்காயை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ இதை மூடி வச்சு நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் சேப்பங்கிழங்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிறோம் மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குதுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.